கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த நாளில் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவாராக. 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடி வந்திருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நம்முடைய அன்பின் தெய்வம் நாம் எங்கே கூடியிருந்தாலும் அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வரும்போது அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்தில் கர்த்தர் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை ஆமென் நன்றி அறிகிற இருதயத்தோடு ஆமென் நாம் நினைவு கூறி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆராதனையில் பங்கெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அவருக்கு சகல கணமும் துதி மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் காண்பிடுவோம். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருப்பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், நாங்கள் தியானிக்கிற திருவசனங்கள், கர்த்தாவே இதை கேட்கிற இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கெடுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை இந்த நாளிலே உம்முடைய திருவசனத்தின்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதித்து தெய்வ கிருபையும் தயவும் காருண்யமும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து அசைந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என்று
உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்கின்படி தெய்வதயமும் காருண்யமும் உம்முடைய ஒத்தாசையும் ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலைமைகளின் மத்தியிலே சஞ்சலத்தோடு தவிப்புகளோடும் பாடுகளோடு போராட்டங்களோடும் பலவிதமான நெருக்கங்களோடும் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் பலனும் எங்கள் தஞ்சமும் துருகமுமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பன், ஆராதனை முழு நேரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சத்துவத்தினால் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் நீர் பேச இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவலாய் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசு தெய்வ கிருபை. திருவசனங்களை சொல்லுகிற அருமையான சபையின் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. சிறப்பு ஜெப நேரத்தை நடத்துகிற உங்களுடைய சபையின் ஆண்கள் ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தெய்வ கிருபை, தயவு, காருண்யம் இந்த நாட்களிலும் உங்களுடைய தெய்வீக திருப்பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தரணும். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி உம்முடைய மகத்துவ நாம மகிமைப்படும்படி தேவாலயங்கள் திறக்கப்பட்டு மகிமையான நம்முடைய ஆராதனைகள் இவ்வாலயத்தில் நடந்தேறத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் ஒரு நாட்களிலே நீர் தரப்போவதற்காக நன்றி. கனம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையின் என் சோறுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையின் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையின் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார்.
படகு தப்புமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? படகு தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையின் என் சோறுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமா? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமா? உடைந்த உள்ளமோ ஒன்று சேரமோ? உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையின் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? அங்கே தெரியும் வெளிச்சம் கடங்கரை தீபமா? அங்கே தெரியும் வெளிச்சம் கடங்கரை தீபமா? இயேசு ராஜனின் முகத்தில் வெளிச்சம். இயேசு ராஜனின் முகத்தில் வெளிச்சம். முகத்தில் வெளிச்சம். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையின் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? என்னை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையின் என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? என்னை தேற்றுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இது ஜூலை மாதமாய் இருப்பதினால் நாம் ஜெப மாதமாய் அனுசரித்து வருகிறோம். இந்த தடவை நாம் தேசிய ஒருங்கிணைப்பு அந்த ஜெபம் மூலமாக, அந்த குழுவின் மூலியமாக 40 நாட்கள் ஜெபத்திலே நமது சபையும் பங்கு பெறுகிறது. அவர்கள் கொடுத்த அந்த ஒரு 5 ஜெப குறிப்புக்காக நாம் இன்றைய தினத்திலே ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது அவர் அனுதினமும் ஜெபித்தார். ஜெபம் இல்லாமல் அவர் ஊழியத்தை தொடங்கவே இல்லை. ஒரு வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தேவனுக்கே அப்படி நிலைமை இருக்கும் என்றால் ஜெபம் இல்லாமல்
இந்த பூமியிலே இருக்க முடியாது என்று இருந்தால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆகையால் கொடுக்கப்பட்ட நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் குறிப்பாக இந்திய எல்லை பாதுகாப்பிற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கப் போகிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் தேவனாய கர்த்தாவே, அப்பா, எங்கள் தேசத்தின் சமாதானத்திற்காக உங்கள் சமூகத்தில் வர்ற ஆண்டவரே, தேசத்தில் சமாதானம் கட்டளிடுவேன் என்று சொன்ன என் தேவனே, என் தகப்பனே, அப்பா, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசேபத்தின் ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது என்று 2 நாளாகமும் 20:30 சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. தகப்பனே, என் தேசத்தை சுற்றி உள்ள தகப்பனே, அப்பா, எல்லை பகுதிகளிலிருந்து வருகிற தகப்பனே எல்லா மிரட்டல்களையும் தகப்பனே எல்லா அண்டை நாடுகளின் அப்பா எல்லை மீறுதலை உங்கள் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாய் கர்த்தாவே, சமீப காலமாக நடந்து கொண்டு இருக்கிற தகப்பனே அப்பா இந்த தகப்பனே சீனாவின் எல்லை மீறுதலுக்காக உங்கள் சமூகத்தில் வர்ற ஆண்டவரே. தகப்பனே, இந்திய பிரதமர், சீன அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்காக உங்கள் சமூகத்தில் வர்றோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாய் கர்த்தாவே, எல்லை பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அப்பா நல்ல சுமூகமாய் அப்பா பேசி தீர்க்கத்தக்கதாக ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேவனாய கர்த்தர் அப்பா இதோ கிருபையாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. தகப்பனே, எல்லையில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக உங்கள் சமூகத்தில் வர்றோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாய கர்த்தாவே, ஒவ்வொரு ராணுவ வீரரையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எந்த உயிரும் போய்விடவே கூடாது ஆண்டவரே. தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இரு நாடுகளுக்குள்ள இடையூறு நிலவி வரும் தகப்பனே போர் பதற்றங்கள் மாற எங்கள் தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தீவிரவாதம் அப்பா எதுவும் எங்கள் தேசத்துக்குள்ள ஊடுருவ முடியாதபடி தீவிரவாதிகளை தகப்பனே ராணுவ வீரர்கள் கண்டுபிடித்து அவர்களை முறியடிக்க எங்கள் தேவனாய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற சத்துருவின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. அண்டை நாடுகளான வர்த்தகம் பாதிக்கப்படாமல் இருக்க எங்கள் தேவனாய கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, இரக்கம் வைங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது தகப்பனே ஒரு பெரிய அப்பா ஒரு அமைதியான கால சூழ்நிலை என் தேவன் கட்டளையிட வேண்டுமா உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தேசம் அண்டை நாடுகளோட எல்லா நாடுகளோடையும் தகப்பனே அப்பா பாதுகாப்புடன் இருக்கவும் தகப்பனை சமாதானமாய் இருக்கவும் என் தேவனாய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா உங்கள் சமூகத்தில் கெஞ்சுகிறேன். தேவன் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்கள் தகப்பன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எங்கள் தேசத்தை சமாதானமாய் இருக்க வைக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இரட்சகர் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இரண்டாவது ஜெப குறிப்பாக சகோதரர் சுவே யுவான் தேசம் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிப்பார். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாதி கர்த்தாவே எஸ்அப்பா அப்பா உம்முடைய ஒரே சரீரத்தை தகப்பனே அப்பா பழுதற்ற பலியாக எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கிருபாதர பலியாக ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீங்களையா. ஆண்டவரே உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜாதி ராஜாவே. அப்பா மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் ஹல்லேலூயா தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஆண்டவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய இந்திய தேசத்திற்காக இந்த வேலையில அப்பா உடைய சமூகத்தில் வருகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த இந்திய தேசத்தை ஆண்டவரே முற்றிலும் அதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது அப்பா தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா என்னுடைய தேசத்திற்கு சுகத்தை நீங்க கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவர்களை ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு. மூன்றாவது ஜெப குறிப்புக்கு அதாவது இந்திய பொருளாதாரத்திற்காக சகோதரர் பிரபாகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். இந்திய தேச பொருளாதாரத்துக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதப்படியிலே வருகிற தகப்பனே உங்களுடைய அன்பு வெளிப்படுத்தணும்ப்பா. தொழில்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவாதி தேவனே இந்த நேரத்தில் என்னுடைய பாதப்படியிலே அமர்ந்து ஜெபிக்கிற இந்த வேலையை கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. என் தகப்பனாக இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்துக்கு தொழில்கள் பாதிக்கப்படாமல் இருக்க என் ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்து உம்முடைய கரம் ஒவ்வொரு தொழில் மீதும், சிறு தொழில்கள் பெரிய தொழில்கள் இருந்து ஏசப்பா, சின்ன சின்ன தொழில்களை செய்கிறவர்கள் இருந்து ஏசப்பா, பெரிய பெரிய கர்த்தாவை தொழில்கள் செய்கிறவரை அத்தனை பேரையும் உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த தேசத்திற்குள்ள எல்லா விதமான மக்களும் கர்த்தாவை சொந்த தொழில்கள் செய்யக்கூடிய மக்களை கர்த்தாவை தகப்பனே, அவர்களுக்கு வேண்டிய பொருளாதார தேவைகள், அவருக்கு தேவையான நேரங்கள், அதற்கு தேவையான எல்லா விதமான பலன்களும் ஆவி ஆத்மா சரீரத்திலே உண்டாகும் கர்த்தாவே. அவர்கள் தொழில் செய்வதற்கு தேவையான எல்லா விதமான மூலப்பொருட்களும் கிடைக்கவும் கர்த்தாவே, இந்த நாளிலே ஏசப்பா கொரோனா என்கிற இந்த கொடிய வியாதியினாலே கர்த்தாவே அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். தடுமாறமான நிலைகளை கர்த்தாவை எடுத்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் பலப்படுத்துங்க தகப்பனே. இந்த கொரோனாவிலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொழில் பலன் பெறுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்யணும் அத்தனை காரியங்கள் செய்வதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்க தகப்பனே. தொழில் செய்வதற்கு தேவையான அரசியல்வாதிகளுடைய தகப்பனே போக்குகள் ஏசப்பா நல்ல விதமாக இருக்கட்டும் தகப்பனே. தொழிலாளர்கள் தகப்பனே எல்லாம் நல்ல விதமான சிந்தனையோடு செயல்பட்டு மீண்டும் தளர்ந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பித்து எழுந்த ஏசப்பா இன்னும் பிரகாசமாய் தொழில் செய்வதற்கு தேவையான வெளிச்சத்தை, வேண்டியான பலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் குடும்பினாக தகப்பனே. உங்களுடைய அன்பு தகப்பனே, வானமுடைய சிம்மாசனம் பூமியுடைய பாதப்படியப்பா. இந்த சிறு பிள்ளை உங்களை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தினாலே இந்திய தேசத்தில் பொருளாதார தொழிலாளர்கள் எல்லாரும் கர்த்தாவே தகப்பனே முழுமையான வீழ்ச்சியில் இருக்கிற நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என்னை போல ஏசப்பா எண்ணற்ற மனிதர்கள், எண்ணற்ற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த ஜெபத்தை நீ கேட்டு கொண்டிருக்கிறப்பா. தொழிலாளர்கள் எல்லாம் முழுமையாய் கர்த்தாவே தங்களுடைய பலத்தை மட்டுமல்ல தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற அத்தனை சக்தியும் பயன்படுத்திய தேவனே, தளர்வில்லாமல் கர்த்தாவே இந்த தொழில்களை செய்வதற்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுப்பீராக. அவர்கள் உடல்நிலையில் இருக்கிற எந்த பாதிப்பு இருந்தாலும் இந்த நாட்களிலே ஏசப்பா அந்த பலவீனங்களா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து போடுங்க. தொழில் செய்வதற்கு, தொழில்கள் பாதிக்கப்படுவதற்கு ஏசப்பா. 4வது ஜெப குறிப்புக்கு திருச்சபைக்காக சகோதரர் சந்திரமூர்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். சோதர ஆண்டவரே, இயேசு அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் சபைகளுக்காக உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிற பரிசுத்த தெய்வம் நீர் ஆண்டவரே. பாதம் பணிகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லியபடி சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவியின் ஆறுதலோடு நடத்தப்பட கிருபையும் பலனையும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்கள் மிக கொடிதாயிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த நாட்களிலும் கொரோனா என்ற கொள்ளை நோயினால் எங்கள் தேசம் திகிலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி கொள்ளை நோய்களிலிருந்து எங்கள் ஊழியர்களை அப்பா சோதரம் சபை மக்களை ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீர் காக்கும்படியாய் பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாக்கிற பரிசுத்த தெய்வமே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியின் அக்னி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை நாங்கள் அறிக்கை செய்து அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை குடும்பங்கள், தேவ பிள்ளைகள் ஆண்டவரே மெய்யான மனம் திரும்புதலை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலின் வாஞ்சையை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறப்பின் வாசலில் நிற்கிற ஜெப வீரர்களை நீர் எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா சோதரம் ஆண்டவரே, 100 நாட்களுக்கும் மேலாக சபைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சபைகள் திறக்கப்படும்படியாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசப்பா சோதரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் தேவ சபைகள் திறக்கப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளும்படியாக இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறுவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், தாய்மார்களுக்காய்,
தகப்பன்மார்களுக்காய் மூப்பர்களுக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறார் ராஜா. ஒவ்வொருவர் மேலும் கிருபையாய் நீர் மனமிறங்கி ஆசீர்வதித்து உம்முடைய அற்புத கரத்தின் வழிநடத்துதல் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் சபை ஆண்டவரே மணவாட்டி திருச்சபையாய் இருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மணவாளன் வரும்போது ஆண்டவரே சோதரம் சபையாராய் உம்மை எதிர்கொள்ள கிருபையும் பலனும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அனாதி சித்தம் திட்டம் தீர்மானம் மாத்திரம் எங்களை நிறைவேறும்படியாய், உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும்படியாய், உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையினால் இரக்கத்தினால முடிசூட்டி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய், கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல கணம் துதி மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்தியாவின் ரட்சிப்பிற்காக பாஸ்டர் ரஞ்சித் அவர்கள் ஜெபிப்பார்கள். परमेश्वर पिता महान सर्वशक्तिमान जीवित अनुग्रहकारी प्रभु जी, विनती को सुनने वाला, प्रार्थना को सुनने वाला, उद्धार करता सर्वशक्तिमान परमेश्वर, प्रार्थना करता हूँ इंडिया के लिए प्रभु जी, इंडिया के लिए प्रार्थना करता हूँ. इंडिया परमेश्वर पिता आपके पास आपके चरणों में लेकर के आता हूँ प्रभु. धन्यवाद करता हूँ प्रभु यीशु के नाम से. इंडिया में 138 करोड़ जो परमेश्वर पब्लिक है, सारे पब्लिक के लिए प्रार्थना करता हूँ आशीष कर. हे परमेश्वर पिता, सारे लोग उद्धार पाने के लिए प्रार्थना करता हूँ प्रभु यीशु के नाम से. हे प्रभु, सारे परमेश्वर हालेलुया. दूसरे पॉइंट, हे परमेश्वर देव परमेश्वर के सारे लोगों, आपके सारे लोगों के लिए प्रार्थना करता हूँ प्रभु यीशु के नाम से. प्रभु, इन सबों से आप बातचीत करने पाए परमेश्वर, इन सारे लोग से आपसे बात करें परमेश्वर, उद्धार पाने पाए प्रभु यीशु के नाम से. हालेलुया. यीशु के नाम से. हालेलुया. यीशु के नाम से. यीशु के नाम से. हालेलुया. यीशु के नाम से हम प्रार्थना करता हूँ प्रभु यीशु के नाम से. परमेश्वर, इन लोगों से हे प्रभु परमेश्वर आपको उद्धारकर्ता के रूप में ग्रहण करने के लिए हम प्रार्थना करता हूँ प्रभु. प्रार्थना करते हैं परमेश्वर, प्रभु यीशु के नाम से प्रार्थना करते हैं प्रभु. आशीष कर, दया कर, अनुग्रह कर परमेश्वर मिनिस्ट्री के लिए जितना भी हिंड्रेंस बैरियर्स है परमेश्वर पिता, सारे बैरियर्स, सारे हिंड्रेंस यीशु के नाम से खत्म होने पाए इंडिया में प्रभु. आशीष कर, यीशु के नाम से हम प्रार्थना करता हूँ. इंडिया में जितने भी परमेश्वर पिता हैं मिनिस्ट्री का लिए हिंड्रेंस है, सारा हिंड्रेंस बैरियर्स यीशु के नाम से समाप्त होने के लिए हम प्रार्थना करते हैं. पराक्रमी सामर्थी प्रभु, अपनी दाहिना हाथ बढ़ाने के लिए, आशीष की हाथ बढ़ाने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु यीशु के नाम में. यीशु के नाम में. हालेलुया. हालेलुया. प्रार्थना करता हूँ परमेश्वर पिता यीशु के नाम में. इंडिया में हे प्रभु रिवाइवल आने के लिए प्रार्थना करता हूँ प्रभु. इंडिया में एक रिवाइवल, हे प्रभु रिवाइवल, एक रियल रिवाइवल आने के लिए प्रार्थना करते हैं प्रभु जी. परमेश्वर पिता देश में प्रभु जी सारे जो परमेश्वर रूलिंग पार्टी के लिए, रूलिंग लीडर्स के लिए प्रार्थना करता हूँ. प्राइम मिनिस्टर के लिए, परमेश्वर प्रेसिडेंट के लिए प्रार्थना करता हूँ. सारे सीएम के लिए प्रार्थना करता हूँ. हे परमेश्वर डीएम के लिए, कलेक्टर के लिए प्रार्थना करता हूँ. हे परमेश्वर पिता एसडीओ बीडीओ के लिए प्रार्थना करता हूँ. पंचायत प्रेसिडेंट के लिए प्रार्थना करते हैं प्रभु. परमेश्वर आशीषित कर, हर एक लोग प्रभु आपके पास आने पाए, आपके चरणों में झुकने पाए प्रभु. आशीष कर, दया कर, अनुग्रह कर, आपकी महिमा मिले परमेश्वर पिता. इन सारे लोगों को आप अगुवाई करें, आप बातचीत करें प्रभु. धन्यवाद देता हूँ परमेश्वर, आपकी हाथों में अर्पण करता हूँ. आपकी महिमा मिले परमेश्वर. ये इंडिया प्रभु आपके चरण में झुकने पाए. इंडिया में से परमेश्वर आपके ये इंडिया से आपके चरण में झुकने के लिए हम प्रार्थना करते हैं. पराक्रमी प्रभु, वो सामर्थी सर्वशक्तिमान जीवित अनुग्रहकारी परमेश्वर, विनती को सुनने वाला, प्रार्थना को सुनने वाला, आशीष करने वाला परमेश्वर, आशीष कर. धन्यवाद देता हूँ, स्तुति करता हूँ, महिमा हो प्रभु, वो प्रशंसा आपकी बड़ाई हो प्रभु. प्रभु यीशु आपके हाथ में सौंपता हूँ. धन्यवाद के साथ प्रार्थना उद्धार करता है यीशु के नाम से करता हूँ प्रभु जी. आमीन आमीन आमीन.
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறார். மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. Behold, I will send my messenger, and he will prepare the way before me. The Lord whom you seek will suddenly come to his temple, and the messenger of the covenant is whom you delight. He is coming, says the Lord of the host. Book of Malachi, chapter 3, verse 1. பரமண்டத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் எங்களிடத்தில் கடன் பட்ட எவனையும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட்டாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். லூக்கா 11:2-3-4. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன். சங்கீதம் 111:1. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். நீதிமொழிகள் 9:9-10-11. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சாம் 3:8. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சாம் 101. நித்திய கிருபை உடன் உனக்கு இறங்குவேன். ஐசாயா 54:8. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை இன்று எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பூமியை ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மத்தேயு 6:9-13. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்து இருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:23-24. உமது வாக்கின்படி உமது தயவு உமது ரட்சிப்பு எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்தித்திருக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நான் நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 119:41-42. நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனப்பெற்றாய், நானும் உன்னை சேகித்தேன். ஏசாயா 43:4.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் அவளோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் குடும்பமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் ஊழியர்களும் குடும்பமாக எல்லாம் நல்லா இருக்கிறோம். உங்களுடைய தொடர்ந்த ஜெபத்திற்காகவும் உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புகளுக்காகவும் உங்களுடைய அன்பின் கரிசனைகள் விசாரிப்புகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் யாவருக்காகவும் திருச்சபை மக்கள், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அனுதினமும் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஜெப மாதமாக நாம் அனுசரிக்கிறோம். கடந்த ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஜூலை மாதம் 31 நாட்களும் தினமும் 5 நேரங்கள் சபையிலேயும் மாலை நேரங்களிலே வீடுகளிலேயும் நாம் ஜெபங்களை ஏறெடுத்தோம். அதே போல இந்த வருஷத்திலும் இந்த மாதம் முழுவதும் நாம் 5 விசேஷித்த குறிப்புகளுக்காக சபையாராக நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். தாய்மார்கள், சகோதரர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிக நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை குறித்து கேள்விப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாக அவர் நமக்கு பதில் தருவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், delay is not a denial. Waiting time is not a wasting time. தாமதம் தேவனுடைய மறுப்பு அல்ல. காத்திருக்குதல் வீண் போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வாக்குத்தத்த வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிற those who wait upon the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, அவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை என்கிற வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள் இருக்கும். அதில் பிரதானமானது, ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தாமதிக்கிறார் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற? நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடந்தேற ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தாமதங்கள் ஏற்படுகிறது? மற்றவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் உடனடியாக நடந்து விடுகிறதே, ஜெபித்த உடனே அவர்களுக்கு பதில் கிடைத்து விடுகிறதே. ஆனாலும் எனக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வருவதற்கு தாமதமாகிறதே. நான் எதிர்பார்த்திருக்கிற நற்காரியங்கள்
என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்கள், இவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நீண்ட காலங்கள் ஆகிறதே. அதை எதிர்பார்த்து அவளோடு காத்திருக்கிறேன். ஆனாலும் ஏன் இந்த தாமதம்? ஏன் என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியங்கள் நடந்தேறவில்லை? மங்களகரமான காரியங்கள், திருமண காரியங்கள் அல்லது வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இப்படி பல விதங்களிலே தெய்வ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் மனதில் இப்படிப்பட்டதான கேள்விகள் வேளை நம்ம வெளிப்படையாக கேட்காவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கேள்விகள் இருக்கும். என்னுடைய உள்ளத்திலும் கூட, என்னுடைய மனதிலேயும் இப்படிப்பட்டதான கேள்விகள் அநேக நேரங்களிலே எழும்பினது உண்டு. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறவில்லை? இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வருகிற இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நான் தியானித்த பொழுது இந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே அதிகமாய் எழும்பினது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தாமதங்கள்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. என்றாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான தாமதங்கள்? இதை குறித்து நான் சிந்தித்த போது, ஒருவேளை நம்மள அநேகர் இந்த தலைப்பில் தேவ வார்த்தைகளை நீங்கள் பல ஊழியர்கள் மூலமாய் பல சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின சில வேதத்தின் சத்தியங்களை, நான் கற்றுக்கொண்ட ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருத்தல் என்பது நாம எல்லாருக்குமே சற்று கஷ்டமான விஷயம் இல்லையா? காத்திருக்குதல், வெயிட் பண்ணுவது என்பது நம்ம எல்லாருக்குமே சற்று கடினமான விஷயம். நடைமுறை வாழ்க்கையில் நாம நிறைய நேரம் நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். உதாரணமாக, நாம் இப்போ ஒரு கடையில் போய் ஜாமான் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் நீண்ட கியூ இருக்கிறது. சோசியல் டிஸ்டன்ஸ் கடைபிடிக்கிறோம். மாஸ்க் அணிந்து கொண்டு கைகளை சுத்தப்படுத்தி டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி கடைக்குள்ளே அனுமதிக்கிறார்கள். அந்த தாமதி போன உடனே நம்ம பொருட்கள் வாங்கி கொண்டு வர முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண தாமதம் இருக்கிறது. நாம் அதை விரும்புவதில்லை. இங்கே மட்டும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கேயும் டோக்கன் வாங்கி கொண்டு அமர்ந்து இருக்கிறோம். நீண்ட கியூ, காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரயாணங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள், பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுனாலும் சரி, நாம காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம விரும்பாவிட்டாலும் கூட நம்முடைய காரியங்கள் நடந்தேற வேண்டும் என்பதற்காக அதை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்மள இதில் எந்த அளவு விருப்பம் இல்லை. இப்ப எல்லாம் சுட சுட இன்ஸ்டன்ட், அதாவது உடனடியான ஃபாஸ்ட் ஃபுட், உடனடியான துரித உணவகம், இப்படியெல்லாம் நமக்கு எடுத்தாலும் உடனே இம்மீடியட்டா
உடனடியாக எதற்கும் காத்திருப்பதற்கு நாம அது நம்ம ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றோம். ஆனால் வேதம் அதை ரொம்ப வலியுறுத்துகிறது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது, அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அற்புதங்களை கண்ட எல்லாரும், யாராருக்கெல்லாம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினாரோ, யாராருக்கெல்லாம் என்று சொல்வதை விட எல்லாருக்கும். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில 25 ஆண்டு காலங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம். 75வது வயதிலே கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஈசாக்கை 99 அல்லது 100வது வயதிலே அவர் கொடுத்தார், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றார். 25 ஆண்டு காலங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அது மட்டுமல்ல, யோசேப்பு ஒரு வாலிபனாக, டீனேஜராக இருந்த காலங்களிலே கர்த்தர் அவருக்கு ஏராளமான தரிசனங்களை, சொப்பனங்களை கொடுத்தார். தன்னுடைய குடும்பத்தாரும் பெற்றோரும் சகோதரரும் தன்னை வணங்கும்படியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். இயற்கை, சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் அவரை வணங்கினதாக ஒரு தரிசனம் கண்டார். அவருடைய இளம் வயதிலே, ஒருவேளை 15 அல்லது 16 வயதிலே. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 13 17 ஆண்டுகள், தன்னுடைய 40வது வயது வரை அவர் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது. அது மட்டுமல்ல, தாவீதும் தான் பார்க்கிறோம். 13 14 வயதுல, இந்த டீனேஜ் பருவத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக சாமுவேலினால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் ஆக்சுவலா ராஜாவாகிறதற்கு கிட்டத்தட்ட 30வது வயதில் 13 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட தேவனால் அற்புத விதமாய் சுகமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் 12 வருடங்கள் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்கினார். சுகம் பெறுவதற்கு 12 ஆண்டுகள் அந்த ஸ்திரீயானவள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. 18 ஆண்டுகளாய் கூனியாயிருந்த ஒரு ஸ்திரீயை தேவாலயத்திலே கர்த்தர் கண்டு சுகமாக்கினார் என்று வேதம். 18 ஆண்டுகள், 18 வருஷம் அந்த ஸ்திரீ காத்திருக்க வேண்டியதாக. 38 வருஷமாய் ஒரு முடமான ஒரு மனுஷன், 38 வருஷம் பெதஸ்தா குளத்தருகிலே முடமாயிருந்த ஒரு நபர் 38 வருஷம். அது மட்டுமல்ல, பர்த்திமேயு என்ற கண் பார்வையற்றவன் 40 ஆண்டு காலம் பிறவியிலிருந்தே கண் பார்வை. இயேசு கிறிஸ்துவினால் அற்புத சுகம் பெறும்போது அவனுக்கு 40 வயதாயிருந்தது. பாருங்க,
பார்த்த வேதத்தில் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். எல்லாருமே அவருடைய வாழ்க்கையிலே there was no instant healing, there was no immediate answers, there was no immediate instant fulfillment of their promise. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, அவர்கள் அற்புத சுகம் பெறுவதற்கு நீண்ட காலங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும், அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகள் எல்லாம் ஆராய்ந்து முடியாதவைகள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 64 அதிகாரம் 4வது வசனத்தில், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியினால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. இதே வசனம் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, அதாவது நாம அதை உணரவும் இல்லை, காதுகளால் கேட்கவும் இல்லை, கண்களால் காணவும் இல்லை. ஆச்சரியமாய் நம்மை நமக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் அவர் தாமதம் பண்ணுகிறவர் அல்ல. He never delays. அவர் முந்தியும் காரியங்களை செய்ய மாட்டார், அவர் பிந்தியும் காரியங்களை செய்ய மாட்டார். பிரசங்கி 3:11 கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்ல, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He has done everything beautiful in its time. 1 பேதுரு 3:9 விதமாய் சொல்ல, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னொரு விதத்திலே காத்திருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருக்கத்தான் நம்ம பயிற்றுவிக்கப்படுகிறோம். காத்திருக்கும் போதுதான் நமக்கு புது பலன் கிடைக்கிறது. அடுத்து நம்ம சிந்திக்க போவது என்னவென்றால், ஏன் தாமதம்? தாமதம் என்பது தேவனுடைய இயலாமையா? 4 விதமான காரணங்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தாமதம் என்பது நமக்கு தான் அது தாமதம் போல தெரிகிறது. தேவனுடைய பார்வையில் அது தாமதம் இல்லை, அது அவருடைய நேரம். ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக அவர் மாற்றுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. தி டைம் ஹஸ் நாட் yet come. மை டைம், என்னுடைய வேளை. எந்த நேரம்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய நேரம், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களுக்காக நீங்கள் சில காலமோ அல்லது நீண்ட காலமோ காத்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். சங்கீதம்
37 கர்த்தருடைய வார்த்தைகள். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அது ஒன்றுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். காத்திரு. முதலாவதாக தாமதங்கள், நம்முடைய அறிவின்படி தாமதங்கள் ஏன்? அவருக்கு அது தாமதமா? இல்லை. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தில் மற்றும் 9வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை வீதமாய் சொல்லுகிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளை காட்டிலும் மேலானவைகள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை காட்டிலும் மேலானவைகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்ததாய் இருக்கிறது. யாக்கோபு 1:20 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஆய்ந்து முடியாதவைகள், நமக்கு இருக்கிற இந்த கொஞ்ச அறிவில அவருடைய பிரம்மாண்டத்தை, அவருடைய ஞானத்தின், யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பூமியை அந்தரத்திலே நிறுத்தின அவருடைய ஞானத்தை நீ அறிவாயோ? ஆகவே நாம கிரகிக்க கூடாத அற்புதங்களை அவர் செய்கிறார், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள். ஆகவே நம்முடைய நினைவுகள் நாம நினைக்கிற மாதிரி, உலகத்தார் ஒரு பாடல் பாடும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஒன்றுமில்லை. ஆகவே நம்முடைய ஆத்திரத்திற்கும் நம்முடைய அவசரத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், காத்திருங்கள். அருமையானவர்களே, அவருடைய வழிகள் மேலானவைகள். அது நமக்கு கர்த்தர் நமக்கு அதை அனுமதிக்கிற போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த காத்திருக்கிற காலங்கள் சற்று கடினமாய் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் திடமனதோடு கர்த்தருக்கே காத்திருக்கும் போது அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை ஆண்டவர் தருவார். ஒரு நாளும் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகப்படாதிருங்கள். நடக்குமோ நடக்காதோ, நிச்சயமாய் நடந்தேறும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோசுவா 21:45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் நிறைவேறிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 1:12 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எசேக்கியேல் 12:28 கர்த்தருடைய வார்த்தை வீதமாய் சொல்கிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள், விசுவாச குடும்பங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இரண்டாவது, ஏன் இப்படிப்பட்டதான தாமதம்? ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே அநேக அற்புதமாய் சுகம் பெற்ற தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானம். ஏன் இந்த தாமதங்கள்? ஏன் இவ்வளவு காலங்கள் காத்திருக்க?
to demonstrate your faith into action. உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை நாம எக்ஸசைஸ், நாம அதை 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 பிராக்டிஸ் பண்ணும்படி. இப்போ கேட்ட உடனே நமக்கு அடுத்த நொடியிலே கையில காசு வாயில தோசை அப்படிங்கிறது போல உடனடியான காரியங்கள் வந்து விட்டால் நிச்சயமா எனக்கு நான் அப்படி ஒரு பிரேயர் ஒரு ஜெபம் பண்ணி அடுத்த நொடியே எனக்கு பதில் கிடைத்து விட்டது என்றால் அங்கே விசுவாசத்திற்கு இடமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அதே நேரத்திலே சில காலங்கள் தாமதிக்கிற போது நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து என் தேவன் எனக்கு உதவி செய்வார். அப்படித்தான் நம்ம இந்த சபையினுடைய இடம் வாங்குவதற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். காலங்களானது, கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒரு நாளிலே அப்படியே வந்துவிடவில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்தான். என்றாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம அதாவது நாம அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. விசுவாசத்தை நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாமல், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற வேளையிலே அவைகளை நாம் அறுப்போம். விசுவாசத்தை நம்ம அப்படி பயிற்சி செய்யணும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஈவாய் ஒரே நாளில் கொடுத்தது இல்லைங்க. 20 ஆண்டுகள் சபையினுடைய ஆரம்ப நாட்கள்ல இருந்து நம்ம கர்த்தரை கர்த்தர் நம்மளை அதுல பயிற்றுவித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச மக்கள் எல்லாரும் பெரும்பான்மையானோர் அந்த விசுவாச பாதையிலே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். Your answers may be delayed, but it will not be denied. தாமதமாகலாம், ஆனால் அதை தேவன் மறந்துவிடவில்லை. அதை உங்களுக்கு அவர் மறுக்கவும் மாட்டார். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வாக்குத்தத்தங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், அப்படியே அவர் செய்து முடித்தார். மூன்றாவதாக, ஏன் சில தாமதங்கள் சொன்னா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை, in order to bless our waiting, நம்முடைய காத்திருக்குதலை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் அ வேஸ்டிங் பீரியட். நம்ம காத்திருக்கிற அந்த நேரம் இருக்கிறதே, அது நம்மை புடமிடுகிற நேரம். இட்ஸ் அ ப்ரிப்பேரிங் பீரியட் ஃபார் த பெட்டர் பிளஸ்ஸிங்ஸ். ஒரு மேலான ஆசீர்வாதங்களுக்காக நம்மை மெருகேற்றுகிற நேரம் தான் கர்த்தருக்கு முன்பாக நாம் காத்திருக்கிற நேரம். அதனால சோர்ந்து போக வேண்டாம். ஃபாதர் பெல்பான்ஸ் அருமையான ஒரு பாடல் பாடு, என்னை புடமிட்டால் பொன்னாக விளங்கிடுவேன், காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தர் அவர், அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர் அவர். காலங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஏசாயா 30:18 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் காத்திருப்பாரா? காத்திருப்பார் என்ன? அவர் என்ன செய்யறார்? ஆயத்தப்படுகிறார். அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ப்ரிப்பேர் பண்ணி, இஸ் ப்ரிப்பேரிங். என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். மற்ற மனிதர்கள் அல்லது சில நேரங்களிலே பிசாசானுடைய தூண்டுதல், இவ்வளவு நாளா காத்திருந்த நீ என்னத்தை கண்ட? ஓடி 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 ஜெபம், தேவ சமூகம் அப்படின்னு ஓடுகிறாயே, அவன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கா? எத்தனை வருஷம் காத்து? அதெல்லாம் சொல்லுவாங்க. நிந்தனைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த காத்திருக்குதலை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18 வாசித்து பாருங்க. நான்காவதாக, ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால், His name to be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிற ஒரு சம்பவம். நாம் எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற நன்கு தெரிந்த மார்த்தாள், மரியாள், லாசரஸ், பெத்தானியா ஊர்ல. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வியாதிப்பட்டிருக்கிறார் லாசரு என்று கேள்விப்பட்டு ஆண்டவர் உடனடியாக அந்த ஊருக்கு செல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை கேள்விப்பட்ட போது மேலும் 2 நாள் அங்கே தங்கினார். He stayed 2 more days. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் தாமதப்படுத்தினார் 2 நாட்கள். He stayed or he delayed 2 days அப்படின்னு வாசிக்கும். ஆனால் அதனுடைய முடிவை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதை கேள்விப்பட்ட போது கர்த்தர் சொல்கிறார், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் இதிலே மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, ஆண்டவர் லாசரு வியாதியா இருக்கிறான். நீர் நேசிக்கிற லாசரு, மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். இவர்களும் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருந்தார்கள், நமக்கு தெரியும். ஆனால் அவர் வியாதியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு மறுபடியும் 2 நாள் அதே இடத்தில் தங்கி விடுகிறார். அதற்கு காரணத்தையும் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி. அதனுடைய முடிவு அப்படித்தான். பார்த்தீங்கன்னா தெரியும். 4 நாள் ஆகி போய்விட்டது. இயேசு கிறிஸ்து அங்கே போகும்போது, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, அவர் தாமதமாக வந்தது. ஒருவேளை அவன் வியாதியை பட்டிருக்கிற போதே இயேசு வந்து அவனுடைய வியாதியை சுகமாக்கி இருந்திருப்பாரே, ஆனால் அது ஒரு பெரிய அற்புதமா, அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிளா தெரிந்திருக்க ஒரு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நிறைய வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்கினார். அது 10-11 சாதாரணமானதாக தெரியும். ஆனால் இப்போ நடந்த அற்புதம் என்ன? மரித்து போன ஒரு மனுஷன் 4 நாட்களுக்கு பிற்பாடு உயிரோடு எழும்பி வருகிறான். கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இதை கண்ட அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகம், உங்களுக்கு நடைபெற வேண்டிய ஒரு மங்களகரமான காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு நல் முடிவு, வேலை உயர்வு, வெளிநாட்டு பிரயாணம், எதுவோ சில காலங்கள், ஒருவேளை உங்களுடைய குழந்தை பேரு
ஐயா வருஷக்கணக்காக ஆயிட்டுருக்கு, ஏன், என்ன காரணம்? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் செய்யும் போது இது கர்த்தருடைய கிரியை, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒருவேளை அவர் லேட்டா செய்தாலும் லேட்டஸ்டா கர்த்தர் செய்வார். ஒரு நாளும் அவருடைய தாமதம், அது அவருடைய பார்வையில தாமதம் அல்ல. அவர் எல்லாம் ரொம்ப சரியான நேரத்தில் நமக்கு தான் அந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இப்படி காலகட்டங்களிலே நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? How do we deal with delay? இப்படிப்பட்டதான தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போது ஆண்டவர் ஏன் இதை தாமதப்படுத்துகிறார் என்ற காரணங்கள் நான் இப்படிப்பட்டதான தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே நாம் வாசித்தோம், அவர் எல்லாவற்றுக்கும், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலையில எல்லாம் சரியா நடக்கும். அமைதியா இருங்க. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு நாம வந்துவிட வேண்டாம். தேவன் அந்த வார்த்தைகளை கவனிக்கும். இரண்டாவது சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be calm. Stay calm and do not rush into the next step. மக்கள், குடும்பத்தார், அல்லது மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமைதியா இருங்க. கடைசியா பிலிப்பியர் 4:6 சொல்ல, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Make known unto God. நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Take it to the Lord in prayer. Focus your mind and heart towards the promises. இந்த ஜெப நாட்களில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய எல்லா காரியங்களையும் கொண்டு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Delay is not a denial. கர்த்தருக்கு முன்பாக நாம் காத்திருக்கிற அந்த காலங்கள் நிச்சயமா நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வீண் போகாது. நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ கிருபையும் பிரசன்னமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் எங்கள் யாவரோடும் இருந்த இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் தீமைகளையும் அவர் நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா வசனங்களுக்காக, நம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்ட தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுவீராக. நாங்கள் காத்திருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவையான மனப்பக்குவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தரலும். நம்முடைய வார்த்தை சொல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாமத்தினாலே வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், சுகவீனம் பலவீனமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகள், அற்புதமான நம்முடைய கிரியைகளுக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும்
கர்த்தர் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வேளையிலே மனமிறங்கி அற்புதம் செய்வீராம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாகும். மகிமைப்படுவீராக. சகல கனம் துதி மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரே அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை விருந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.